கைஸ், நான் இப்போ பேசுகிற மூட்லேயே இல்லை. பட் இருந்தாலுமே பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ணுறேன். யாரோ ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நோண்டி நோண்டி நீங்கள் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு அவங்களோட பெட்ரூம் அந்த பாத்ரூம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குற மாதிரி. ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிக்காம ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இதுக்கப்புறம் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து இவரை வந்து கைவிட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் வீட்லேயே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நாட்டைவர் வந்து எப்படி திருத்துவார். ஸோ உங்களோட இந்த டைலாக் எல்லாமே நல்லா தான் சொல்கிறீங்க. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறீங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியல. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியமே தவிர, நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம பேக்ரவுண்ட் என்ன, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நான் எப்படிப்பட்டவன், அதெல்லாம் தேவையில்லை. அவர் ஆக்டிங்க்கு வரும்போது அவர் நல்லா நடிக்கிறாருங்கிறது தான் மேட்ரு. நல்லா நடிக்க தெரியுமாங்கிறது தான் மேட்ரு. அவங்க ஃபேமிலி என்ன, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, ஒன்றுமே தேவையில்லை. இப்பயும் அதே தான். இப்போ அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வராரு அப்படின்னா இந்த பாலிடிக்ஸ்க்கு அவர் தகுதியானவர் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர அவர் பர்சனல் லைஃப் நமக்கு தேவையில்லை. ஏங்க எனக்கு புரியல, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில். நீங்கள் என்ன அவங்களோட டிவோர்ஸ் பிரச்சனைக்கும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு புரியல. ஏங்க இத்தனை வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தது அவங்களுக்கு தான் அந்த வலியும் வருத்தமும் அதிகமா இருக்கும் இன்கேஸ் இதெல்லாம் உண்மையா இருந்தா. ஆனா நீங்க ஒண்ணு பண்றீங்க பாருங்க, ஐயோ என்னால முடியல. இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து அவர் வந்திருக்கிற இண்டஸ்ட்ரியில அவருக்கு எவ்வளவு தகுதி இருக்குங்கிறத கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் வேணாம்னு சொல்லல, அது எங்களோட கடமை. ஏன்னா நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க. நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் சிஎம்மா வரணும்னா அவர் எவ்வளவு எலிஜிபிள்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா அவரோட பர்சனல் லைஃப்ல போய் மறுபடியும் நோண்டாதீங்க. இல்லை நான் மறுபடியும் அதுதான் நோண்டுவேன், நான் அடுத்தவங்க பாத்ரூம்ல என்ன இருக்குங்கிறத எட்டி பார்ப்பேன், நான் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான எச்ச புத்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களெல்லாம் கடவுளே திருத்த முடியாது. நான் திருத்த முடியுமா?